அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் பாகம் 4. புத்தகத்தில் பக்கம் 278. ஜூன் மாதம் 28ஆம் தேதி 1948. லக்கிம்பூர் கேடி. மதிப்பிற்குரிய லாலாஜி, ஒரு துறவிக்கான பண்புகள் என உங்களால் அறிவுறுத்தப்பட்டவை சரியானவை. ஆனால் இவற்றை புரிந்து கொள்ளும் திறன் எவரிடமும் இல்லை. இந்த பண்பு குறியீட்டை உண்மையான விதத்தில் பின்பற்றினால் மகான் மோசஸின் தோற்றம் தெரிய வரும் என்ற இந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. சூட்சும உடலை கண்முன் கொண்டு அதன் பிறகு ஒருவரது நிலையை மதிப்பிடுவது என்பதையே நான் இந்த குறியீடு என விவரித்துள்ளேன். இந்த பண்பு குறியீட்டை அனைவரும் பயன்படுத்தலாம். செயின்ட்லினஸ் பத்தி சொல்றார். ஏன் அதை பத்தி சொல்றாருங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பேசுவோம். ஒரு துறவி, ஒரு செயின்ட் அப்படின்னு சொல்லணும்னா அவருக்கான ஒரு முக்கியமான பண்புன்னு லாலாஜி சொல்றது, ஒருவரை பார்த்த உடனே அவருடைய தோற்றத்தை வைத்து மதிப்பிடாமல் அவருடைய சூட்சும சரீரத்தை வைத்து தான் மதிப்பிடணும். முதல்ல ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுதும் அவருடைய சூட்சும சரீரத்தை கண்முன் கொண்டு வந்து அதன் பிறகு அவருடைய நிலையை மதிப்பிடுவது என்பதையே இந்த குறியீடு என நான் விவரித்துள்ளேன். இது நமக்கு இதுக்கான ஒரு தொடர்பான ஒரு நிகழ்ச்சி ஜனக மகாராஜாவினுடைய அவையில நடந்திருக்கும். அஷ்டவக்கிரகர் காலத்துல அஷ்டவக்கிரர் அவருடைய அப்பாவை ஜெயில இருந்து காப்பாத்துறதுக்காக, அதாவது விவாதத்துல தோக்குறவங்களை எல்லாம் ஜெயில போடுற ஒரு பழக்கத்தை ஜனக மகாராஜா வச்சிருந்தப்ப அஷ்டவக்கிரர் அவருடைய அப்பாவை காப்பாத்துறதுக்காக காட்டுல இருந்து அரசவைக்கு வர்றாரு. அவருடைய உடம்புல இருக்கிற புழுதி, அவரு இருக்கிற 8 கோணல், இதனாலதான் அவர் அரசவைக்குள்ளார அனுமதி மறுக்கப்பட்டாலும் கூட அதுக்கப்புறம் அவர் அரசன்ட்ட பேசி ஆகணும்னு சொன்னதுனால அரசர் அனுமதிக்கிறார், வர சொல்றார். அப்படி அரசவைக்குள்ளார அவர் நுழைஞ்சி நான் விவாதத்துல கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது சுத்தி இருந்த அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க, ஏளனம் பண்றாங்க. அவரை பார்த்து, அவருடைய உடம்ப பார்த்து. அவர் குள்ளமா 8 கோணலோட ஒரு கையில ஒரு குச்சியோட நிக்கிறாரு. உடம்பு முழுக்க அழுக்கு புழுதி அவர் நிக்கிறாரு. அரசவையில இருக்கிறவங்க எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டா இருக்காங்க. அங்க விவாதத்துக்கு வர்றவங்களும் கூட உயர்ந்த ஜாதி மக்கள் தானே. அது மாதிரி அஷ்டவக்கிரர் சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. என்னன்னா, ஜனகரை பார்த்து சொல்லுவாரு, இங்கே நான் பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கிற அவைன்னு நினைச்சு வந்தேன், அவர்களோட விவாதம் பண்ணலான்னு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் செருப்பு தைப்பவர்கள், இவர்களோடு விவாதம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஜனக மகாராஜாவுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கோபம் வரும், ஜனக மகாராஜா அதிர்ச்சி அடைவார். இருந்தாலும் அவர் கேட்பார், ஏன் இந்த மாதிரி நீ சொல்ற அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்லுவாரு, ஒரு மனிதனுடைய உள்நிலையை பார்க்காம அவனுடைய தோலை பார்த்து மதிப்பிடுறவனை வேற என்னன்னு சொல்ல முடியும்? ஏன்னா செருப்பு தைப்பவர்கள் இப்போ எல்லா ரப்பர்ல எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல தோல்ல மட்டும்தான் காலணிகள் செஞ்சாங்க. இப்போ செருப்பு தைக்கிற ஒருத்தர் அவருடைய கவனம் எப்பயும் தோல் மேலதான் இருக்கும். அது போல உங்க அரசவையில இருக்கிற எல்லா அறிவாளிகளும் என்னுடைய தோல் மேலதான் கவனத்தை வச்சு என்னை யாருன்னு மதிப்பிடுறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களோட நான் என்ன விவாதம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுதான் டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அஷ்டவக்கிரர் மேல அவருக்கு மதிப்பு வருது ஜனகருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய சீடரா மாறுறாரு. பின்னாடி அது பெரிய கதை. ஆக உண்மையான துறவி, உண்மையான துறவு நிலை அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒருவரை அவருடைய வெளித்தோற்றத்தை கொண்டு மதிப்பிடாமல் அவருடைய சூட்சும உடலை கண்முன் கொண்டு அதை ஆராய்ந்த பிறகு ஒருவரது நிலையை மதிப்பிடுவது என்பதையே நான் இந்த குறியீடு என விவரித்துள்ளேன். இந்த பண்பு குறியீட்டை உண்மையான விதத்தில் ஒருவர் பின்பற்றினால் அவர் மகான் மோசஸினுடைய தோற்றத்தை தன் கண்முன் கொண்டு வருவார். அவருக்கு மகான் மோசஸ் காட்சியளிப்பார். மகான் மோசஸின் தோற்றம் தெரிய வரும் அப்படின்னு
பாபுஜி சொல்றாரு, இந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நம்மளும் இதை பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மனிதரை பார்க்கும் பொழுதும் அவருடைய சூட்சும சரீரம் நம்ம கண்ணு முன்னாடி வர்றதா ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு அதைத்தான் பார்க்கணும். ஒருத்தர் நம்ம மனசுல வரும்போது, மாஸ்டருங்கும் போது என்ன ஞாபகம் வரும்? அவருடைய தொப்பி ஞாபகம் வரும், அவருடைய ஜிப்பா ஞாபகம் வரும், அவருடைய கண்ணு முகம் ஞாபகம் வரும். இதுதானே வரும். மாஸ்டருடைய சூட்சும சரீரம் நமக்கு ஞாபகம் வருது. இல்ல நம்முடைய நண்பர்களையோ, நம்முடைய குழந்தைங்களையோ, இல்ல நம்முடைய மனைவியையோ, கணவரையோ, அல்லது நம்முடைய தாய் தந்தையரையோ நம்ம கண் முன்னாடி நிறுத்தும் பொழுது அவங்களுடைய உருவத்தை நம்ம மனசுல எடுத்துக்கிறோமா, அவங்களுடைய சூட்சும சரீரத்தை நம்ம மனசுல எடுத்துக்கிறோமா? நமக்கு அந்த பயிற்சி கிடையாது. ஆனா பாபுஜி சொல்றாரு, ஒரு துறவிக்கான பண்புல முக்கியமான பண்பு ஒருவருடைய சூட்சும உடலை கண்முன் கொண்டு அதன் பிறகு ஒருவருடைய நிலையை மதிப்பிடுவது. இந்த திறன் யார்கிட்டையும் இல்லை, இதை புரிந்து கொள்கின்ற திறன் யார்கிட்டையும் இல்லை. இந்த பண்பு குறியீட்டை உண்மையான விதத்தில் பின்பற்றினால் அவங்க மகான் மோசஸின் தோற்றத்தை தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு உயர்வாங்க. இது அனைவரும் பயன்படுத்தலாம். இதுக்கு பிரிசப்டர், அபியாசி, ஆன்மீக முன்னேற்றம் அடைந்தவரெல்லாம் கணக்கு கிடையாது. அவங்களுடைய முயற்சி எங்க இருக்கணும்னா, உடலை பார்க்காமல் சூட்சும சரீரத்தை பார்த்து மதிப்பிட வேண்டும். எனக்கு பார்க்க தெரியாது, பரவாயில்ல, ஆனா எனக்கு அவர் உடல் தெரியல, அவருடைய சூட்சும சரீரம் தான் என்னுடைய மனதுல முதல்ல படுது அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வரலாம். அந்த எண்ணம் நமக்கு ஒரு உள்ளுணர்வு கொடுக்கும். அந்த உள்ளுணர்வு அவரை பற்றிய மதிப்பீட்டை கொடுக்கும். உங்கள் நிலையை கருத்தில் கொண்டு நான் மேற்குறிப்பிட்டுள்ளதை எழுதி கொள்ளும்படி எடுத்துரைத்தேன். அவ்வப்போது தன் மகளின் சூட்சும சரீரத்தை ஆராயும்படி சீகச்சிடம் சொல்லவும். இது ஏன் இங்க வருது அப்படின்னா, இதுதான் சொன்னேன், அடுத்து படிக்கும் பொழுது ஏன் இந்த துறவி பத்தி பேசுறாரு அப்படின்னா, பரஞ்ச மார்க்கத்துல செயின்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒரு உன்னதமான ஒரு சகோதரி யாருன்னா நம்முடைய கஸ்தூரி சிஸ்டர், கஸ்தூரி சதுர்வேதி. இந்த லக்கிம்பூர் கேரியில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்க இருந்தவங்க அந்த எம்எல் சதுர்வேதி, அவங்க பொண்ணு கஸ்தூரி சதுர்வேதி. அவங்க ஜாயின் பண்ணதுல இருந்து மிக ஆர்வத்தோட இருந்தவங்க. அவங்களுடைய உள்நிலை வேறு மாதிரி இருந்துச்சு. பாபுஜி தன்னுடைய மகளாகவே அவங்கள கடைசி வரைக்கும் ட்ரீட் பண்ணார். ஸோ இங்க இந்த சிஹெச், அதாவது சதுர்வேதி, அவர் சௌர்வே அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, அதுவும் இதுல பின்னாடி வரும். அப்ப தன்னுடைய மகளுடைய சூட்சும சரீரத்தை ஆராயும்படி அவரிடம் சொல்லுங்கள்ங்கிறார். நீங்க உங்க மகளுடைய உடம்பா பார்க்காம அவங்களுடைய சூட்சும சரீரத்தை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் அப்படின்னு சொல்றார். சக்தி அவர் மனதினுள் நன்கு ஊடுருவக்கூடும், ஆனாலும் அவர் எதுவும் செய்வதில்லை. என்ன சொல்றாரு, நீங்க அவருக்கு சிஹெச்சிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையிலேருந்து அவர் விடுபடணும் அப்படின்னா அவர் வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, தன்னுடைய மகளுடைய சூட்சும சரீரத்தை ஆராய்ந்தால் போதும். அப்படி அவர் செய்ய செய்ய அவர் மனதுக்குள் சக்தி ஊடுருவும். மற்றொருவரது சூட்சும சரீரத்திற்கு அளிக்கப்படும் பொழுது பிரணாகுதியானது அளிப்பவர் இருக்கின்ற நிலையில் இருந்துதான் பாயத் தொடங்கும். இது அடுத்த முக்கியமான ஒரு டெக்னிக்கை பத்தி சொல்றாரு. இப்ப ஒரு ப்ரிசெப்டருக்கு லாலாஜி சொல்ற ஒரு அறிவுரை, பாபுஜி சொல்ற ஒரு விஷயம், ஒரு அபியாசிக்கு அவர் என்ன கண்டிஷன்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எந்த பாயிண்ட்ல இருக்கிறாரு அப்படின்னு தெரியல அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூட்சுமமான விஷயத்த இந்த இடத்துல சொல்றாரு. மற்றொருவரது சூட்சும சரீரத்திற்கு அளிக்கப்படும் பொழுது பிரணாகுதியானது அளிப்பவர் இருக்கின்ற நிலையிலிருந்துதான் பாயத் தொடங்கும். மற்றவர்களுக்காக நான் ஏற்கனவே பல விஷயங்களை கூறியுள்ளேன், மேலும் கூற வேண்டிய அவசியம் இருப்பதாக தோன்றவில்லை. உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் என்னிடம் கேட்கலாம், இல்லையெனில் நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தும் உத்திகள் குறித்து விளக்கம் கேட்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ ஒரு பிரிசெப்டர் தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்றதுக்கான ஒரு உத்தியாக இதை பயன்படுத்தலாம். ஏன்னா சாதாரணமாக ஒரு ஹார்ட்டுக்கு தான் ஒருத்தர் டிரான்ஸ்மிட் பண்றாரு ஒரு ரிசெப்டர், அதுதான் நம்ம அமைப்புல இருக்கு.
ஆனா அவர் எந்த புள்ளியில இருந்து டிரான்ஸ்மிட் பண்றாரு அப்படிங்கிறது அப்பப்ப மாறுது. எப்ப அவர் தான் இருக்கின்ற நிலை, ஒவ்வொருத்தருக்கும் பொசிஷன் ஒண்ணு இருக்கு, அப்ரோச்னு ஒண்ணு இருக்கு. இதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவருடைய பொசிஷன் என்னவோ அங்கிருந்துதான் அவரால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். எப்பன்னு கேட்டா, எதிராளிக்கு, அதாவது எதிரில் இருக்கிற அபியாசிக்கு அவருடைய எந்த ஒரு இதய மண்டலத்துக்கோ அல்லது ஒரு புள்ளிக்கோ கொடுக்காம அவருடைய சூட்சும சரீரத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அளிப்பவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் இருந்துதான் பாய தொடங்கும். அதை விட உயர்வான நிலையில் இருந்தோ அதுக்கு கீழான புள்ளியில் இருந்தோ பாயாது. இது முக்கியமான ஒரு கருத்து. அப்ப நான் இருக்கேன், நான் இப்போ ஒரு 3வது புள்ளியில இருக்கேன், இதுதான் என்னுடைய பொசிஷன் வச்சுக்குவோம். என்னுடைய அணுகுதல் 5வது புள்ளி வரைக்கும் இருக்கலாம், அப்ரோச். அது மாஸ்டர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பா வச்சுக்கேன். இப்ப நான் ஒரு அபியாசிக்கு அவருடைய சூட்சும சரீரத்துக்கு நான் டிரான்ஸ்மிட் பண்றேன். ஒரு அபியாசி எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருடைய சூட்சும சரீரத்துக்கு நான் டிரான்ஸ்மிட் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரான்ஸ்மிஷன் ஆனது என்னுடைய 3வது புள்ளியில் இருந்துதான். இதுதான் நான் இதுல புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இது தவறா கூட இருக்கலாம், ஆனால் இது ஒரு சூட்சுமமான ரகசியமாக இங்க கொடுக்கப்படுது. இதுல வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறவங்க பயிற்சி பண்ணி பார்த்து அது உங்களுக்கு ஒத்து வந்தா எடுத்துக்கணும். பட் இங்க சொல்றது, ஒருவர் சூட்சும சரீரத்துக்கு பிரணாகுதி அளிக்கும் பொழுது அது அளிப்பவர் இருக்கின்ற நிலையில் இருந்துதான் பாய தொடங்கும். அதனால இந்த இவர் இருக்கிறார் இல்லையா, சௌபே, இவருக்கு ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க சத்தியோதயம் படிச்சீங்கன்னா அதுல ஒருத்தரை பத்தி சொல்லுவாங்க. இவர் துளசிதாசருடைய ஆவி தன்னோடு உள்முக தொடர்பு கொண்டு ராமாயணத்தை பத்தி பேசுதுன்னு சொல்லி மனதளவுல கற்பனையை வளர்த்துக்கிட்டு அதனால தூக்கமின்றி அவதிப்பட்ட ஒரு அபியாசியை பத்தி பேசியிருக்காரு. அந்த அபியாசி வேற யாரும் கிடையாது, அவர் இந்த சிஹெச்னு சொல்லப்படுற எம்எல் சதுர்வேதி, சிஸ்டர் கஸ்தூரியோட அப்பா. அப்ப அவருக்கு தனக்கு தானே ஒரு கற்பனை, தான் மிக உன்னதமான நிலைமையில இருக்கிறதாகவும் ஒளி உலகில இருக்கிற துளசிதாசரோட தான் கனெக்ஷன்ல இருக்கிறதாகவும் ஒரு கற்பனை இருக்கிற பட்சத்துல அவருக்கு பாபுஜி கொடுக்கின்ற ஒரு டெக்னிக்கா இத சொல்ற, நீங்க உங்க மகளுக்கு சூட்சும சரீரத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க, அவங்களுக்கு அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி செய்தால் என்ன ஆகும்னா, பிரணாகுதி அளிப்பவர் நிலையில் இருந்து அந்த டிரான்ஸ்மிஷன் போக ஆரம்பிக்கும். அப்ப தெரியும் நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படிங்கிறது மாதிரியாக இந்த விஷயமானது உள்ளது. ஆனா இதுல என்ன சில கேள்விகள் இருக்கு அப்படின்னா, எம்எல் சதுர்வேதி எப்ப ஜாயின் பண்ணாரு, அவர் எப்ப ப்ரெசெக்டர் ஆனாரு, அந்த விஷயங்கள்லாம் இந்த குறிப்புகள்ல கிடையாது. பட் அவர் சொல்ற அந்த டெக்னிக் அவருக்கு சொல்றதுனால இதுக்கு முன்னாடியே அவரை அவர் ப்ரெசெக்டர் ஆக்கி இருக்கலாம், அதெல்லாம் தொடர்ந்து இருந்திருக்கலாம். அவருக்கு இந்த விஷயமானது சொல்லப்படுகிறது. பாபுஜி சிஹெச்சின் கேள்விக்கு மதிப்பிற்குரிய லாலாஜி சாஹேப் பதிலளித்தார். அவர் அவதிப்பட்டு கொண்டிருந்த சிரமத்தை அகற்றுவதற்கான வழியை எடுத்துரைத்தார். அவர் சிஹெச்சின் மனமானது இடைக்கால கவிஞரான பக்த துளசிதாஸ் அவர்களின் ஆன்மாவுடன் உத்தேசமான கற்பனையான நிறைவேற்றப்படுவதற்கான விருப்பத்துடன் கூடிய உள்முக தொடர்பினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தது. உள்முக தொடர்பு அப்படிங்கிறதுல ரியலான இன்டர் கம்யூனிகேஷன் இருக்கு, உத்தேசமான கற்பனையான நிறைவேற்றப்படுவதற்கான விருப்பத்துடன் கூடிய அப்படின்னு 3 வார்த்தைகளை போடுறார். இந்த 3 என்னன்னா, கற்பனையா ஒரு விஷயத்த தானாவே அதை விரும்பி ஏத்துக்கிட்டு அது தானாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்முக தொடர்பை உருவாக்கி கொண்டு, தானாகவே ஒரு கற்பனையில ஒரு உருவத்தை உருவாக்கி கொண்டு அது என்கிட்ட பேசுகின்ற ஒரு மன அமைப்பை ஏற்படுத்துகிறது. இது ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம சொல்ற மலம், விஷேபம், ஆவரணம் அப்படிங்கிற 3 விதமான அழுக்குகள்ல 2வது விஷேபம். இந்த விஷேபத்துல வரக்கூடிய அந்த பிரந்தி தர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விகல்பம். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால அவர்
ஆட்பட்டிருக்கிறார். தன்னைத்தானே கற்பனையாக உள்முக தொடர்பு கொள்வதான ஒரு மனப்போக்குல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாம இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சிஹெச்சுக்கு சொல்றார். மதிப்பிற்குரிய லாலாஜி, அந்த பிரச்சனை சுயமாக உருவாக்கப்பட்டதுதான். இதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது. துளசிதாசருடைய ஆவிலாம் அவர்கிட்ட பேசவும் இல்லை, அது அவரை டிஸ்டர்ப் பண்ணவும் இல்லை. தானாகவே விரும்பி துளசிதாசர் மேல இருந்த ஒரு பக்தியினால அவராவே உருவாக்கி கொண்டு அவராவே கஷ்டப்படுற ஒரு விஷயம். அது மனதின் பழக்க வழக்கங்களை கெடுத்து கொண்டதன் விளைவு. மனதை அந்த விதத்தில் திருப்பும் பழக்கத்தை வளர்த்து கொண்டதால் வந்தது. அவரா ஒரு கற்பனை பண்ணிட்டு துளசிதாசர் மேல இருந்த பக்தியில துளசிதாசர் என் மொழி வரணும், என்கிட்ட பேசணும், அவரும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நினைச்சு முன்னாடி துளசிதாசரை உட்கார வச்சுக்கிட்டு அவர் தான் என்கிட்ட பேசுறாருன்னு இப்படியே கற்பனை பண்ணா என்ன ஆகும்? அது என்ன சரி. அப்ப பாபுஜி லாலாஜிட்ட பேசுறது, விவேகானந்தர்கிட்ட பேசுறது எல்லாம் மட்டும் அந்த மாதிரி இல்லையானா? அது தானாக தோன்றியது. பாபுஜி யாரையும் கூப்பிடுறதே கிடையாது. விவேகானந்தரை வாங்கன்னு கூப்பிடுறது கிடையாது, லாலாஜியை வாங்கன்னு கூப்பிடுறது கிடையாது, சைத்தன்ய மகாபிரபுவை வாங்கன்னு கூப்பிடு. அவர் இயல்பா இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவங்களுடைய பிரசன்ஸ் அதுவாக தோன்றி அது நடக்குது. மாஸ்டருடைய உருவத்தின் மீது தியானம் பண்ற விஷயத்திலையும் இதுதான். மாஸ்டரின் உருவத்தின் மீது தியானம் யார் பண்ணலாம்னு கேட்கும்பொழுது யாருக்கு தன்னிச்சையாக அந்த உருவம் அவங்க முன்னாடி தோன்றுகிறதோ அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றது இதனாலதான். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம கற்பனையா மாஸ்டர் கலர் ஜிப்பா போட்ட ஒரு ஆளா ஒரு யோசனை பண்ணிட்டு அந்த கலர் ஜிப்பாவில் அவரை உட்கார வச்சிருவோம். இல்லைன்னா தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு உடம்ப மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோவில் பார்த்த உருவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணும் பொழுது இந்த துளசிதாசர் மாதிரிதான் நம்மளுடைய கதையை அதை நம்ம இறுக்கி வேற பிடிச்சிக்குவோம். எனக்கு மாஸ்டர் அந்த உருவத்துல அப்படியே நின்னாரு அப்படின்னு. நிக்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த உருவத்தை போட்டோல பார்த்ததா அல்லது நேரா பார்த்ததா அப்படின்னா நம்ம யோசனை பண்ண மாட்டோம். இதெல்லாம் மனதினுடைய பழக்க வழக்கங்களை கெடுத்துக் கொள்வதனால் உருவாகின்ற விளைவு. நான் என்ன அப்படின்னா, நீங்க மாஸ்டர் எப்படி வேணாலும் இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணா கூட அந்த நேரத்துல அவர்கிட்ட இருக்கிற அந்த சூட்சுமத்தன்மையானது அதுல தொடர்ந்து நம்ம இருக்க விடாம நம்மளை கரைச்சிடும். அதனாலதான் நம்ம எவ்வளவு எப்படியெல்லாம் மாஸ்டரை கற்பனை பண்ணாலும் நம்ம யாரும் அதிகமா அது மாதிரி மனதளவுல பாதிக்கப்படுவது இல்லை. வெரி ஃபியூ பீஸ் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு லட்சத்துல ஒருத்தங்க 2 பேர் இது மாதிரி விஷயங்களால பாதிக்கப்படுற பேசிகளும் இருக்காங்க. ஆனா இவர் இந்த சிஹெச்ங்கிறவர் இதுல தீவிரமாக இருந்து பக்த துளசிதாச அவர் தன்னுடைய குரு மாதிரி ஏத்துக்கிட்டு நான் அவரோட உள்முக தொடர்பு கொள்ளணும், அவர் என்னிட்ட பேசுறாரு, அவர் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாருன்னு தானாகவே தன்னுடைய மனதுல கற்பனையை வளர்த்து கொண்டதன் விளைவாக அந்த விதத்தில் மனதை திருப்பினதுனால 24 மணி நேரமும் அவர் பக்கத்துல இருக்கிற மாதிரியும் பேசுற மாதிரியும் அவருக்குள்ளார தோண ஆரம்பிச்சு அவர் தூக்கம் கெட்டு போயிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு போனாரு. அப்புறம் அது பாபுஜினால மெல்லமா அவர் அந்த நிலைமையில இருந்து வெளியில கொண்டு வரப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வெளியில கொண்டு வந்தாரு. இதை நீங்க சத்தியோதயத்திலையும் பாபுஜி குறிப்பிட்டிருப்பாரு. சோ அதுதான் இங்க சொல்லப்படுகின்றது. நீங்கள் ஏற்கனவே அவருக்கு சுட்டிக்காட்டிய வழிமுறைகளே இந்த பிரச்சனையில் இருந்து அவரை விடுவிக்கும். அன்பு ராமச்சந்திரா இந்த வழிமுறைகளை தானே சுயமாக வரைந்தார் என்று எண்ணாதீர்கள். இந்த உத்திகள் என்னுடையவை. அன்பு மனதில் நல்ல விளைவை உருவாக்கும். அதையும் ஒரு உத்தியாக பயன்படுத்தலாம். இப்ப இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிறவங்களுக்கான சில டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பாபுஜி சொல்றாரு. அதை நீங்க பயன்படுத்துங்கன்னு சௌபேக்கு லாலாஜி உத்தரவிடுறார், ஆலோசனை கொடுக்குறாரு. அப்படி சொல்லும் பொழுதே பாபுஜி சும்மா அவருக்கு தோணுனதெல்லாம் சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. நான் என்ன உத்திகளை அவருக்கு வழங்கினதோ அதைத்தான் சொல்றாருன்னு அதுக்கு சப்போர்ட்டும் பண்றாரு. ஏன்னா நம்மகிட்டயும் வருவாங்க, நம்ம ஒரு ப்ரிசெப்டரா இருப்போம், நம்மகிட்டயும் நிறைய பேர் வருவாங்க. இது மாதிரி ப்ராப்ளம்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லி நீங்க இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னா கேட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்த முறை திரும்பி அதே நிலைமையில இருப்பாங்க. கேட்டா அது கேட்டுக்கிட்டா அவ்வளவுதான், அதை செஞ்சு பழகுற பழக்கம் கிடையாது. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஏன் நம்ம அங்கெல்லாம் போயிட்டு நம்ம புத்தக வாசிப்புலயே நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வப்போது சில உத்திகள் படிக்கும் பொழுது இதை இந்த வாரம் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 150 பேர் 160 பேரு என்ன குறைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல ஒரு 200 225 பேர் நம்ம புத்தக வாசிப்புல இருந்தாங்க. அப்படி மெல்லமா குறைஞ்சி இப்ப 150 பேருக்கு வந்துருக்கோம்.
இப்ப இந்த 150 பேர்ல எத்தனை பேர் அந்த உத்திகளை அந்த வாரத்துல நம்ம பயன்படுத்தி பார்க்கிறோம் அப்படின்னா கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் தங்களுக்கு பிரச்சனை இருக்குன்ட்டு வருவாங்க. ஆனால் அவர்களுக்கான உத்திகள் வழங்கப்படும் போது அதை பயன்படுத்த மாட்டார்கள். அப்ப சிஹெச்சுக்கு லாலாஜி சொல்றார், இந்த உத்திகளை நீங்க பயன்படுத்துங்க. இது மாதிரி மனதளவுல பிரச்சனை உள்ளவங்களுக்கான உத்திகள் என்ன? முதல் விஷயம் அன்பு. தெய்வீக அன்பு எல்லாருக்குள்ளாரையும் பாயுதுன்னு நினைக்கிறது. அதாவது 9 மணி பிரார்த்தனை. உங்களுக்கு அருகில் இருக்கிறவங்களே, அபியாசிகளே, அல்லது உங்க வீட்டுல இருக்கிறவங்களே மனதளவுல டிப்ரெஷனா இருக்கிறாங்க அப்படின்னா நேரா கூட்டிட்டு ரிசப்டரை போகணும்னு அவசியம் கிடையாது. 9 மணி பிரார்த்தனையில உங்களோட அமர வைத்துக் கொண்டு அவர் இதயத்திலையும் தெய்வீக அன்பும் பற்றுறுதியும் உருவாகுது. அது எல்லா இடத்துலயும் பாயுதுங்கிற உணர்வை நீங்க வச்சுக்கிட்டு அவருக்கும் அது ஒரு விஷயத்த மட்டும் பயிற்சி பண்ண சொன்னாலே முதல் மருந்து அங்கிருந்து ஆரம்பிச்சிடும். அது கொஞ்ச நாள் செய்த பிறகு அப்புறம் நம்ம ஒரு பிரிசப்டர்கிட்ட கூட்டு போறதுதான் நல்லது. ஏன்னா பிரிசப்டர்கள் மனோவியாதிகளை சரிப்படுத்துற மருத்துவர்கள் கிடையாது. அதனால நமக்கான பிரச்சனைன்னு வந்தா நம்ம வேற எங்க போக முடியும்? பிரிசப்டர்கிட்ட தான் போக முடியும். பட் அதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்? ஒருத்தர் மன அழுத்தத்துல இருக்கிறாரு, மனச்சோர்வுல இருக்கிறாரு, தொடர்ச்சியா 2-3 நாள் உறக்கமின்றி இருக்கிறாரு, சாப்பாடு இல்லாம இருக்கிறாரு அப்படின்னா அவர் அபியாசியா இருக்கிற பட்சத்துல அவர் நேரா பிரிசப்டர்கிட்ட போறது ஓகே. பட் அபியாசியா இருந்தாலும் கூட அல்லது உங்களுடைய உறவினராக நண்பராக இருந்தாலும் முதல் உத்தியாக பாபுஜி சொல்றது அன்பு மனதில் நல்ல விளைவை உருவாக்கும். அதை ஒரு உத்தியாக ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணுங்க. அதுக்கு என்ன வழி அப்படின்னா 9 மணி பிரார்த்தனை. அதுலதான் நம்ம அன்பை பத்தி பேசுறோம் அதிகமா. அப்ப யார் ஒருத்தருக்கு நீங்க மனதளவுல வியாதி, அதாவது மனதளவுல குழப்பம் இதெல்லாம் வர்றவங்க பாத்தீங்கன்னா சுயநலத்தினாலதான் வந்திருக்கும். அவங்க தன்னை பத்தியே பேசுவாங்க, தன்னை பத்தியே சிந்திப்பாங்க, தனக்கு இது ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க யாரு டிப்ரெஷன்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மனது உள்பக்கமா சுருங்கி இருக்கிறத பார்க்கலாம். இப்ப முதல் உத்தி என்னன்னா அது விரிவடையணும். அது விரிவடைகிறதுக்கான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல 9 o'clock இது எங்கேயாவது சொல்லியிருக்கானா சொல்லல, இதெல்லாம் நான் சொல்றேன். அங்க ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, அன்பு மனதில் நல்ல விளைவை உருவாக்கும். தன்னையே ராமச்சந்திராவின் அம்சமாக எண்ணுவது மற்றொரு வழிமுறையாக இருக்கலாம். அவர் அபியாசியாக இருக்கிறாரு, அவருக்கு மனச்சோர்வு ஏற்படுதுன்னா அடுத்த கட்டம் தன்னை மாஸ்டராக நினைத்துக் கொள்வது. அப்படி அவர் எப்பெல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறாரோ அப்பெல்லாம் அவருடைய கான்சியஸ் லெவல், அவருடைய மனதளவு, சுருங்கின மனது விரிவடைய ஆரம்பிச்சு தன்னை மாஸ்டராக நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அந்த சுருங்கிய மனது, அவருடைய அந்த உணர்வு நிலையானது மீண்டும் விரிவடைய ஆரம்பிக்கும். இது 2வது டெக்னிக். மேலும் இதுவே வலியுறுத்தப்படுகிறது. இதுதான் இந்த 2வது டெக்னிக் தான் அதிகமா வலியுறுத்தப்படுகிறது. ஏன் இதை மாஸ்டர் அடிக்கடி தன்னை மாஸ்டர் செய்யறாருன்னு எல்லாரையும் சொல்ல சொல்றாரு? அதுதானே இது தன்னையே மாஸ்டரின் அம்சமாக நினைப்பது அப்படிங்கிறது. என்ன இதுதான் மாஸ்டர் வேற விதமா நிலையான நினைவுங்கிற பேர்ல நம்ம எல்லாருக்குமே பிரிஸ்கிரிப்ஷனா கொடுக்குறாரு. மாஸ்டர் சாப்பிட்றாருன்னு சாப்பிடுங்க, மாஸ்டர் பேசுறாருன்னு பேசுங்க அப்படிங்கிறப்ப என்ன தன்னையே மாஸ்டருடைய அம்சமாக நினைக்கிறது. நம்ம அது மாதிரி நினைக்காமலே சும்மா சொல்றோம் மாஸ்டர் சாப்பிட்றாருன்னு சொல்றோம். அதுக்கு கீழே என்ன இருக்கணும்னா என்னுடைய நான் மாஸ்டருடைய அம்சம், தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி நம்ம மாஸ்டருடைய அம்சம் பொருந்திய அபியாசி அப்படிங்கிற உணர்வுக்கு நீங்க அடிக்கடி வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளார அவருடைய ஆற்றல் பாய ஆரம்பிக்கும், அவருடைய உணர்வு நிலை உங்களுக்குள்ளார விரிவடைய ஆரம்பிக்கும். இது 2வது. இதுதான் வலியுறுத்தப்படுகிறது. தன் மனதை அன்பு ராமச்சந்திராவின் மனமாக கருதுவது 3வது. சரி, இதுவோட இன்னொரு டெக்னிக் இருக்கு. என்னன்னு கேட்டா மனசு. எந்த மனசு சோர்வா இருக்கோ, எந்த மனது குழப்பத்துல இருக்கோ, எந்த மனசு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோ அந்த அபியாசி என்ன நினைக்கலாம்? இந்த மனசு மாஸ்டருடைய மனசு அப்படின்னு நினைக்கலாம். இது சூட்சும சரீரத்தை ஒப்படைக்கிறது. மனதுங்கிறது ஒரு சூட்சும சரீரம் இல்லையா? இப்ப தன்னை மாஸ்டருடைய அம்சமாக நினைக்கிறது ஒரு வழினா இது ஒரு வழி. இந்த வழியில நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா என்னுடைய மனது மாஸ்டருடையது, இப்ப என்னுடைய இதயம் மாஸ்டருடையதுன்னு நினைக்கிற மாதிரி மனம் ஒரு தவிப்புல இருக்கும் பொழுது, ஒரு குழப்பத்துல இருக்கும் பொழுது, விடுபட முடியாத சிக்கல்ல இருக்கும் பொழுது இந்த மனது என்னுடையது இல்லை மாஸ்டருடையது
அப்படின்னு நினைக்கலாம். சுட்டிக்காட்டப்பட்டுள்ள இந்த உத்திகள், இந்த கோட்பாடுகள் எளிதானவை. தற்காலத்தில் அவற்றை கையாளலாம். இல்லாவிடில் இந்த பிரச்சனையை தீர்க்க பல்வேறு கடினமான தியானங்களும் வழிமுறைகளும் உள்ளன. அது என்ன பல்வேறு தியானங்களும் வழிமுறைகளும்? இது எல்லாம் இந்த மாதிரியான மனதளவிலான விஷயங்களும் கீழ்நிலை புள்ளிகளான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இந்த 2 புள்ளிகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள்னால வரும். அந்த புள்ளிகளை தூய்மை செய்யறதுக்கு தலையில நிக்கிறது, முன்னாடி குனியறது, பின்னாடி குனியறதுன்னு ஆயிரக்கணக்கான கடயோக பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகளை செய்யணும். அப்புறம் கிரியாக்கள் செய்யணும். உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் அகற்றிட்டு அவங்க சொல்ற மாதிரி சில தியான முறைகளை கடைபிடிச்சு கஷ்டமாகவும் போய் இதை கொண்டு வரலாம், செய்யலாம். இல்ல எளிமையாக ராமச்சந்திரா சொல்ற 3 உத்திகளை பயன்படுத்தலாம். மிக எளிமையான உத்தி அன்பு. என்னுடைய மனதுல இருந்து தெய்வீக அன்பு எல்லா இடத்துலையும் பரவுது. மனதளவுல பாதிக்கப்படுற ஒருத்தர், தூக்கம் இல்லாமல் இருக்கிற ஒருத்தர், மன அழுத்தத்தினால, சோர்வுனால, அதீத துக்கத்தினால, வருத்தத்தினால இருக்கக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய முதல் உத்தி 9 o'clock. அதுல உட்கார்ந்து இதயத்திலிருந்து அன்பை எல்லா இடத்துக்கும் பரவ செய்யற ஒரு பயிற்சியை மட்டும் மேற்கொள்ளும் பொழுதே மன பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நம்பர் 2, தன்னையே மாஸ்டருடைய அம்சமாக அவர் முடியும் பொழுதெல்லாம் நினைக்க வேண்டும். நம்பர் 3, தன்னுடைய மனதை மாஸ்டருடைய மனதாக நினைக்க. இந்த 3 டெக்னிக்கும் சௌபேக்காக, சிகிச்சைக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சைக்கு மட்டும் இல்ல, நம்ம யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம். இன்னைக்கு 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு செயின்ட்லினஸ். இந்த துறவிக்கான உண்மையான குறியீடு என்ன அப்படின்னு கேட்டா, ஒருவரை வெளிப்புறமாக மதிப்பிடாமல் அவருடைய சூட்சும சரீரத்தை கண்முன் கொண்டு வந்து அதன் பிறகு அவரின் மீது மதிப்பீடு செய்தல். இது ஒரு விஷயம் அன்னைக்கு படிச்சது. 2வது விஷயம், ஒருவர் ஒரு அபியாசியினுடைய சூட்சும சரீரத்துக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுக்கும் பொழுது அந்த டிரான்ஸ்மிஷன் ஆனது அளிப்பவர், அதாவது பிரிசெப்டர் எந்த பொசிஷன்ல இருக்காரோ அந்த பொசிஷன்ல இருந்து தான் பாய ஆரம்பிக்கும். இது அடுத்த சூட்சுமமான ரகசியமான விஷயம். இதை நம்ம பயன்படுத்தி பார்க்கறது மூலமாக நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கிறோங்கிறத பத்தி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். 3வது, மனதளவுல தானாக உருவாக்கி கொண்ட ஒரு பொய்யான மனத்தோற்றங்கள், கற்பனைகள்னால பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது மனசோர்வுனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 விதமான உத்திகளாக லாலாஜி சொல்றது அன்பு, அடுத்தது மாஸ்டருடைய அம்சமாக தன்னை கருதுவது, 3வது தன்னுடைய மனது மாஸ்டருடைய மனது என்று கருதுவது சொல்றாரு. இந்த பகுதிகளை திரும்பி படிக்கலாம். இதுல ஏதாவது நமக்கு தேவையான விஷயங்கள் இருந்தா அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான விஷயம் ஒண்ணுதான், முதல் விஷயம்தான். என்ன விஷயம்னா, ஒவ்வொருவரையும் அவருடைய சூட்சும சரீரமாக கவனிப்பது. மாஸ்டர்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருடைய சூட்சும சரீரத்தையும் நான் முதல்ல பாக்குறேன், என் மனது அதை தான் பாக்குதுன்னு ஒரு எண்ணத்தை கொண்டு முயற்சி பண்ணுவோம். எல்லாமே மாஸ்டருடைய அன்பு, கருணை, நம்முடைய உண்மையான ஆர்வம், ஆசை எல்லாம் இருக்கக்கூடாது, உண்மையான ஆர்வம். இது மாஸ்டர் எனக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பணிவான வேண்டுகோளோட நம்ம அந்த பயிற்சி பண்ணி பார்த்தோம்னா ஒரு நாள்ல உடனே வரணும்னு அவசியம் இல்லை. தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அது வரலாம். ஏன்னா இது துறவு நிலைக்கான முக்கியமான குறியீடுங்கிறாரு. யாரு ஒருத்தரால இப்படி பார்க்க முடிஞ்சிருதோ அவங்கெல்லாம் உண்மையான துறவின்னு. அதனாலதான் துறவிகள்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கிருஷ்ணரை பெருமாளை கும்பிடுறவங்க எல்லாரும் இருக்கும் பொழுதெல்லாம் சிவனை கும்பிடுறவங்க எல்லாம் இருக்கும் பொழுது அவர்களுடைய உருவத்துல வராம வேற ஒரு உருவத்துல வருவாங்க. பன்றியா வந்தாரு. அவருடைய உண்மையிலேயே சூட்சும சரீரத்தை பாக்குற ஒருத்தனா இருந்தா, அதாவது உண்மையான துறவியா இருந்தா வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா? அப்ப சிவன் பிட்டுக்கு மண் சுமக்கிறதுக்காக ஒரு வேலையாளா வர்றார். உண்மையிலேயே சூட்சும சரீரத்தை பார்க்கின்ற ஒரு துறவி இருந்திருந்தால் அந்த மண் சுமக்கிற மனிதன் தெய்வீக அம்சம் பொருந்தியவன் அப்படிங்கிற உணர்வு வந்திருக்கும் இல்லையா? அப்ப யாரெல்லாம் உண்மையான துறவியோ அவங்க உடலை தாண்டி உள்ள இருக்கிற சூட்சும சரீரத்தை பார்க்கிற அந்த குறியீட்டை பெறுகிறார்கள், அந்த குறியீட்டு பண்பை அனுபவிக்கிறார்கள். இப்ப நாமும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம்.
அது மாதிரியான ஒரு பண்பு உள்ளவங்களாக சிஸ்டர் கஸ்தூரி இருந்திருக்காங்க. அதனாலதான் வந்து பாபுஜியே அவங்கள வந்து செயின்ட் கஸ்தூரி அப்படின்னு பாராட்டியிருக்காரு. ஆனா இதனாலதான் இதெல்லாம் வந்து லக்கிம்பூர் கேரி போகும்பொழுது இது பற்றிய விஷயங்கள் அவரு பேசுறதுக்கான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இன்றைய பகுதி வந்து ரொம்ப ஒரு பொட்டன்ஸ், அதாவது வந்து ரொம்பவும் ஒரு நிறைய ஆழமான விஷயங்கள் உள்ளடக்கிய பகுதியாகத்தான் நம்ம படிச்சுக்குவோம். இது வெறும் படிப்பு அப்படின்னு இல்லாம இதுல நம்ம பயிற்சி பண்ணி பார்க்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. மீண்டும் மீண்டும் படிப்போம், நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் இந்த உத்திகளை எல்லாம். அது எந்த அளவுக்கு நமக்கு பலனளிக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால மற்றவங்களுக்கு இந்த விஷயத்துல வழிகாட்டவும் உதவி செய்யவும். இப்ப நம்ம காலை நேர தியானத்தை